ஆத்துல எல்லாரும் திருப்பதிக்கு கிளம்பிட்டா. என் டைப்பர் மூட்டைய பார்த்தா எனக்கே தலை சுத்துது. 4 நாளைக்கு தேவையான சாமான 4 மணி நேரத்துல பேக் பண்ணிட்டா. மாமா, வண்டி எடுக்கிற வேகத்தை பார்த்தா பயமா இருக்கு. நான் குழந்தையா இல்ல பார்சலான்னு தெரியல, இப்படி குலுங்குது. மெதுவா போங்கன்னு சொன்னா காதுலயே வாங்க மாட்டேங்கிறான். எல்லாரும் இறங்கி காஃபி சாப்பிட்றா, எனக்கு மட்டும் எதுவும் இல்லை. சின்ன குழந்தைக்கு பசிக்குமேனு ஒருத்தருக்கும் கவலை இல்லை. அந்த பிஸ்கெட் வண்டி இப்படி சுற்றி சுற்றி போகிறது எனக்கு தலை சுத்துறது. ஆற்றுல ஜாலியாக இருந்தவனை இப்படி கூண்டில் அடைச்சிட்டான். கால் வலிக்க வலிக்க நிற்க வச்சு சோதனை பண்ணுறான். கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னால் மட்டும் போதுமா? பசிக்குதில்ல. இவாள்லாம் எங்கேருந்து வரா? இவ்வளோ பெரிய கூட்டமா? நசுக்கி புழிஞ்சு என்ன ஒரு வழி பண்ணிட்டா. கொஞ்சம் தள்ளி நில்லுங்கோ. இவ்வளோ பெரிய ஜெயில்ல என்னை மாட்டி விட்டா. எப்போ வெளியே போவோன்னு. பக்கத்தில் ஒரு மாமா தூங்கிட்டு இருக்காரு. இன்னொரு மாமி டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறா. எனக்கு மட்டும்தான் எதுவும் கிடைக்கல. திடீர்னு கதவை திறந்தா கூட்டம் ஓடுறது. எல்லாரும் ஓடுறா, நாங்களும் ஓடுறோம். எங்கே போகிறோன்னு தெரியல, ஆனால் ஓடுறோம். மொட்டை அடிக்கிற இடத்துக்கு வந்தோம் போல. என் அழகான முடி இன்னையோட காளியா? ஐயோ, என் பட்டு மாதிரி இந்த முடி எடுக்க போறான். அந்த மாமா கத்திய பார்த்தாலே எனக்கு நடுக்கமா இருக்கு. அப்பாடா, ஒரு வழியா மொட்டை போட்டாச்சு. தலை சும்மா பளபளன்னு லைட்டு மாதிரி எரியறது. என் மண்டைய பார்த்தா எனக்கே அடையாளம் தெரியல. நேத்து வரைக்கும் கிருஷ்ணர் மாதிரி இருந்தேன், இன்னைக்கு இப்படி ஆகிட்டேன். கோபுரம் தெரியறது, ஆனா இங்கேயும் குவை ரொம்ப பெருசா இருக்கு. பெருமாளே, சீக்கிரம் தரிசனம் கொடுங்க. வெங்கடரமண கோவிந்த கோவிந்த. உள்ள வந்தா மனுஷா மேல மனுஷா விழறா. என்ன ஒரு இடி, என்ன ஒரு தள்ளு. நான் சாண்ட்விச் மாதிரி நசுங்கி போயிட்டேன். சாமியை பார்க்கலான்னா முன்னாடி பெரிய கூட்டம். கேப்ல புகுந்து ஒரு லுக் விட்டேன். பெருமாள் ஜொலிக்கிறார், ஆனா மறைச்சிட்டா. ஜருகண்டி ஜருகண்டி. ஜருகண்டின்னு சொல்லி என்னை வெளியே தள்ளிட்டா. சாமியை பார்த்தனா இல்லையானா தெரியல. ஒரே செகண்ட்ல தரிசனம் முடிஞ்சு போச்சு. கடைசியில லட்டு கிடைச்சது, அது போதும். நெய் வாசனை மூக்க தொலைக்கிறது. இனிமே வீட்டுக்கு போய் நல்லா தூங்கணும். இந்த ட்ரிப் நல்லா இருந்தது. அடுத்த வாட்டி வரப்போ முடி வளர்த்துட்டு வரேன். திருப்பதி பயணம் நன்னா முடிஞ்சது, ஆனால் களைப்பாக இருக்கு. அடுத்த வாட்டி போகிறப்போ கொஞ்சம் கூட்டத்தை குறைச்சிக்க சொல்லுங்க. நீங்களும் திருப்பதி போய் மொட்டை போட்டு லட்டுக்கு சண்டை போட்டிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க.